ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இன்னைக்கு ஈத் செலிப்ரேஷன் ஸ்பெஷல் vlog தான் பார்க்க போறீங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். ஆமா மக்களே, இன்னைக்கு ஈத் செலிப்ரேஷனுக்கு காலையில எந்திரிச்சு எல்லாரும் ரெடி ஆயிட்டு பிரேயருக்கு கிளம்பியாச்சு. ஸோ நம்ம வீட்ல இருந்து கொஞ்சம் தூரம் தான். இன்னைக்கு நம்ம போன மாஸ்க் வந்து கொஞ்சம் தூரம் தான். ஸோ வந்து 9 o'clock ப்ரேயர் டைமு. ஸோ 2 டைம் இன்னைக்கு பிளான் போட்டிருந்தாங்க அந்த லிஸ்ட்ல. காலையில 7:30 அதுக்கப்புறம் 9 AM. ஸோ எங்களுக்கு கிட்ஸை வச்சுட்டு போறது கஷ்டம் 7:30ன்னு சொல்லிட்டு 9 o'clock ப்ரேயர் டைமுக்கு நாங்க வந்து இன்னைக்கு அட்டன் பண்ணலாம் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ எங்க வீட்ல இருந்து போறதுக்கே ஒரு 40 மினிட்ஸ் பக்கத்துல ஆயிடுச்சு டிராஃபிக்கோட சேர்த்து. இதுக்கப்புறம் மழை விழாம இருந்தா சக்குரா உதிராம இருக்கும். எனக்கு என்னமோ இங்கெல்லாம் ஃபுல்லா அப்படி இருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப இதெல்லாம் சக்குரா மரம் தான். ஆமாங்க, ஒரே நேரத்தில் அப்படி இருக்காது. சிலது உதிர்ந்துரும், சிலது இருக்கும். பேந்தாலஜிஸ்ட் இங்க இருக்காங்க. இந்த கஃபே நான் திட்டே இருக்கேன். பேந்தாலஜிஸ்ட் படத்தை என்னடா முன்னாடி உட்காந்துருந்தேன் ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கும்போது, அடுத்து பாத்தீங்கன்னா பின்னாடி உட்காந்துருக்கேன்னு பாக்குறீங்களா? ஆமா மக்களே, எங்க ரெய்யான் குட்டிக்கு கொஞ்சம் இன்னைக்கு வயிறு அப்செட்டு. காலையில பிள்ளைங்களுக்கு முடியலன்னா நம்மளுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ தம்பிக்கு முடியாதனால கொஞ்சம் பின்னாடி உட்காந்தா நம்ம ஹேண்டில் பண்ண ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு நான் முன்னாடி வந்து உட்காந்தேன். ஆனா தம்பி கொஞ்சம் முடியாம வந்து இப்படி எப்படி உட்காந்துட்டு இருக்காப்புல பாத்தீங்களா? இங்க நடுவுல வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ அதோட மாஸ்க்கும் வந்துருச்சு. இதான் நியரா வந்துட்டோம். மாஸ்க் பக்கத்துல டிராஃபிக்ல நிக்கிறோம். கொஞ்சம் டிராஃபிக் இன்னைக்கு அதிகமாவே இருந்துச்சு. ஸோ அதனால கொஞ்சம் அ அ வேகமாவே கிளம்பிட்டோம். ஸோ வேகமா கிளம்புனது கொஞ்சம் பெட்டரா ஆயிடுச்சு. அந்த மாரி இருந்துச்சு. இல்லன்னா மாஸ்க்க மிஸ் பண்ணியிருப்போம். கொஞ்சம் டைம் ஆயிருக்கும் பிரேயருக்கு. ஆமா மக்களே, ஆல்மோஸ்ட் ரீச் ஆயாச்சு. இந்த நேரா தெரியுது இல்லையா? அதுதான் மாஸ்க்கு. ஸோ நாங்க இன்னைக்கு போன மாஸ்க் வந்து கொஞ்சம் கார் பார்க்கிங்லாம் வந்து அவைலபிள் இருந்துச்சு. ஜப்பான்ல நெறைய மஸ்ஜித் இருக்கு. பட் வந்து கார் பார்க்கிங் அவைலபிள் இருக்காது. இங்க கார் பார்க்கிங் ரொம்ப டஃப் தான். ஸோ எங்கேயாச்சும் வந்து பெய்டு பார்க்கிங்ல போட்டுட்டு தான் கொஞ்சம் நடந்து போற மாரி இருக்கும். அது கிட்ஸ வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ்க் நாங்க சூஸ் பண்ணி இன்னைக்கு பிரேயருக்கு வந்ததுக்கு மெயின் ரீசனே பார்த்தா, இங்க வந்து நல்ல பெரிய கார் பார்க்கிங் ஸ்பேஸு பார்த்தீங்களா? உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எவ்ளோ கார்ஸ் வருதுன்னு ரொம்ப பெரிய ஸ்பேஸு. ஸோ வந்தாச்சு. வந்துட்டு நானும், பாப்பாவும் வந்து லாஸ்ட் குட்டிய கூட்டிட்டு நாங்க எங்க பக்கம் வந்து பிரேயருக்கு போயிட்டோம். ஸோ என் ஹஸ்பண்டும் ரெயான் குட்டியும் வந்து அவங்க ஜென்ஸ் சைடு அந்த பக்கம் வந்து பிரேயருக்கு போயிட்டாங்க. ஸோ இப்படிதான் இன்னைக்கு டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு மக்களே. காலையில எந்திரிச்சு ஆ கிளம்பி வந்தாச்சு. மாஸ்க்குள்ள வந்துட்டு ஒரு சின்ன ஒரு வீடியோ எடுத்தேன். சரி ஓகே, நம்ம வியூஸும் வந்து எப்படி ஜப்பான்ல மஸ்ஜித்லாம் இருக்கு, மக்கள்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு லைட்டா ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு லைட்டா அப்படியே எடுத்துட்டு வச்சுட்டேன். இரம்மா டாடி கிட்ட. ஆமா மக்களே, பிரேயர் முடிச்சுட்டு நானும் பாப்பாவும் வெளிய வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபோட்டோ ஷூட் தான். பிரேயர் முடிச்சுட்டா நம்மளுக்கு மேண்டேட்டரி ஆச்சே ஃபோட்டோ எடுக்கிறது. ஸோ ஃபோட்டோ எடுத்துட்டு நாங்க வந்து பார்க்கிங்ல வந்து கார் எடுத்துட்டு கொஞ்சம் கிளம்பிட்டோம். கொஞ்சம் நேரமே வந்து மஸ்ஜிதுக்கு வெளிய ஃபோட்டோ எடுத்துட்டு கொஞ்ச நேரம் ஃபேமிலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்புனோம். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த ஃபோட்டோஸ்லாம் நான் லாஸ்ட்ல உங்களுக்கு போஸ்ட்ல சாரி அந்த வீடியோல எண்டுல வந்து நான் வந்து போடுறேன் உங்களுக்கு. கண்டிப்பா என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நெறைய பேர் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பா வந்து நான் ஃபோட்டோ ஷேர் பண்றேன் லாஸ்ட்ல. ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அதான் மக்களே, நல்லா வந்து பிரேயர் முடிச்சுட்டு கார் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு போயிட்டு அ கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாட்லக் இன்னைக்கு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஆ தட் மீன்ஸ் வந்து சும்மா ஆளுக்கு ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் செஞ்சுட்டு போய் ஆ சாப்பிடலாம் அந்த மாரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு நம்ம சைட்ல இன்னைக்கு வந்து ஷவர்மா பிளான் தான். நீங்களே பார்த்துருந்துருப்பீங்க. நான் சிக்கன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ காலையில எழுந்துச்சே முதல்ல ஃபர்ஸ்ட்டு சிக்கன் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் போனேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சப்பாத்தி ரோல்ல வச்சு மேக் பண்ணி எடுத்துட்டு போயிட்டேன் ரொம்ப ஈஸியா. ஸோ கண்டிப்பா இதோட டீட்டெயில் வீடியோ நான் பிஃபோராவே போட்டிருக்கேன் நம்ம சேனல்ல. பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா போய் பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ எஸ் மக்களே, ஸோ ஷவர்மா பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான் மக்களே, ரோலை வந்து சுத்த போகிறேன். ஆமா மக்களே, டைம் ஆயிடுச்சு. ஸோ என்னால வீடியோ எடுக்க முடியல. எடுத்து பாக்ஸ்ல பேக் பண்ணி கிளம்பியாச்சு.
லஞ்சுக்கு கிளம்பியாச்சு. ஆமா மக்களே. இந்த மாரி வந்து ஈத் முபாரக் 2026ன்னு சொல்லிட்டு சில நல்ல நல்ல லைன்ஸ்லாம் எழுதி போட்டிருந்தாங்க வெளிய போர்டுல. நான் இந்த மாரி ஹால் மாரி புக் பண்ணிட்டு, அங்க வந்து பார்ட்டி ஹால் மாரி நம்ம வந்து இந்த டைம் டு இந்த டைம் நம்ம புக் பண்ணிட்டோம்னா, அந்த டைம் நம்ம வந்து அங்க ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி இங்க ஃபெசிலிட்டி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் ஜப்பான்ல. ஸோ அந்த மாரி ஹால் புக் பண்ணியாச்சு. ஸோ உள்ள என்ட்ரி ஆகும்போதே என் கடைக்குட்டி வந்து ஒரே அட்ராசிட்டி, உள்ள வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு வெளிய நின்று விளையாண்டுட்டு இருக்கான். ஸோ அதோட வந்து என்னென்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, போவே 2:30 மணிக்கு மேல ஆயிடுச்சு. ஸோ வேகமா வந்து ஃபர்ஸ்ட்டு லஞ்ச் தான். ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு கிட்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடி விளையாண்டுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நேரா வீட்டுக்கு வந்தாச்சு. கரெக்ட்டா இருந்துச்சு வீட்டுக்கு வந்துட்டு லைவ் போடுறதுக்கும். ஸோ இன்னைக்கு என்னென்ன டிஷ்ஷஸ்ன்னு பார்த்தீங்களா, சிக்கன் குழம்பு, கேசரி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ராய்த்தா, அதுக்கப்புறம் வந்து நம்ம சபர்மா, அதுக்கப்புறம் பாயாசம் சூப்பரா இருந்துச்சு பாயாசம். ஸோ வந்து நம்ம பிரியாணினா கத்திரிக்காய் கூட்டு ரொம்ப முக்கியம்ல. கத்திரிக்காய் கூட்டு அதில் முட்டை பாயில் பண்ணி போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு சூப்பரா. ஸோ சபர்மா சிக்கன் சபர்மா நம்ம, அதுக்கப்புறம் வட்டலப்பம் நம்ம தான். ஸோ இன்னைக்கு இப்படிதான் மக்களே சூப்பரா போச்சு. டே வந்து ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. நல்லா இருக்கிறிய. பார்த்தீங்களா என் குட்டி ரெய்யானோட டான்ஸ. ஸோ இப்படிதான் மக்களே முடிஞ்சிருச்சு. டைம் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. கடைசி நம்ம எல்லாம் கிளீன் பண்ணி நீட்டா வந்து அவங்க எப்படி குடுத்தாங்களோ அப்படியே வச்சு வேக்யூம்லாம் போட்டு பிரமாதமா திரும்ப குடுத்துட்டு கிளம்பியாச்சு மக்களே. இப்படிதான் இன்னைக்கு ஈத் டே போச்சு நம்மளுக்கு. எஸ் மக்களே, வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம தஸ்னீம் விலாக்ஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. பெல் பட்டனையும் அப்படியே டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காம உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரம் தஸ்னீம். 2, 3.